குடிக்கிறதுக்கே தண்ணிக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. வாய்க்கா வரப்புக்கு பாய்க்கிறதுக்கு கூட கஷ்டமாக இருக்குது. தூர் வர்றோம்னு சொல்லி தூர் வரோம்னு சொல்லி இன்னும் தூரே வரல இந்த அணையில். இப்போ நடக்கக்கூடிய ஆட்சியில் தான் சொன்னாங்க, தூர் வாரித்தாரு, தண்ணி உங்களுக்கு சௌகரியமாக கொடுக்குறேன் அப்படின்னதெல்லாம் எதுவுமே நடக்கலை, இது வரைக்கும் நடக்கலை. முதியோர் தொகை 2 வருஷமாக வரவே இல்லைங்க. இப்போ குழந்தைகளை கல்யாணம் முடிச்சு கொடுத்தாச்சுங்க. இப்போ எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. வாடகை வீட்டில் தான் இங்கே இருக்கிறேன். குடிநீருக்கு ரொம்ப சிரமப்பட்டுருக்குறோம். திருமூர்த்தி மலை தண்ணி வரும்னு சொல்லி போன ஆட்சியில் எல்லாம் அமுல்படுத்தினாங்க. ஆனால் இந்த ஆட்சியில் எங்களுக்கு வர்றதே இல்லைங்க. நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டுருக்குறோம். குடிநீர் திட்டம் அது ஒழுங்காக செய்ய கிடையாது. திருமூர்த்தி மலை தண்ணி கொண்டு வந்து அது ஒழுங்கான படிப்புகளை போடவும் கிடையாது. அமராவதி டேம் தண்ணிக்கு திறந்து விட்டாலும் அது பாசன வசதிக்காக ஒன்றும் தூர்வாரதும் கிடையாது. மக்கள் ரொம்ப வேதனைப்படுறாங்க. குடிமங்கலம் பகுதியில் ஒரு தொழில்பேட்டை அமைக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இது வரைக்கும் அந்த தொழில்பேட்டை அமைக்கவே இல்லை. அந்த தொழில்பேட்டை அமைச்சிருந்தா 5000லேருந்து 10,000 பேர் வரைக்கும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கும். இன்றைக்கி இளைஞர்கள் வேலை வாய்ப்பே இல்லாமல் இருக்காங்க. எங்களுக்கு முதியோர் பணமே வர்றது இல்லைங்க. நாங்கள்லாம் பசங்க பிள்ளைங்கள்லாம் இருந்தாங்க, எல்லாம் விட்டு போட்டு போயிட்டாங்க. நாங்கள்லாம் இப்போ அனாதையாக வந்து பிளாட் பண்ணுற இந்த கோயில் குளத்தில் உட்காந்து சாப்பிட்டு பிடிச்சிட்டு கிடக்கலைங்க. இங்கேருந்து பல மாவட்டங்களுக்கு வந்து பஸ் போக்குவரத்து அதிகமாக போகுது. புறவழி பஸ் ஸ்டாண்டு எதுவும் கிடையாது. சாலை மேம்பாடு எதுவுமே செஞ்சு கொடுக்கல. பல்லட தொகுதியில் நகராட்சிக்கு உண்டான அடிப்படை வசதிகள் வந்து அதிமுக அரசாங்கம் எதுவும் மேற்கொள்ளவில்லை. அடிப்படை வசதியாக சாலை மருத்துவ வசதி எதுவுமே குறிப்பிட்ட அளவுக்கு எதுவுமே இல்லை. இந்த ஆட்சியில் வந்து தாலி அறுப்பகன் வந்து இலவசமாக கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. அது வந்து அதிகப்படியாக எல்லாத்துக்கும் கிடைக்கல. போன ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட அத்திக்கடவு 2வது விரிவாக்க திட்டத்தை இந்த ஆட்சி எந்தவித வேலையும் செய்யாதனால இந்த பகுதி குடிநீருக்கு ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருக்குது. வந்து எல்லா பக்கம் மதுக்கடை வந்து அதிகமாக இருக்குது. ஸ்கூல் கிட்ட எல்லா கோயில் பஸ் ஸ்டாண்டு இந்த மாதிரி மதுக்கடை அதிகமாக இருக்கிறதுனால பூரா எங்கேயும் வெளியே நடக்க முடியறதில்ல. எங்கள் ஏரியாவில் வந்து தறி தொழில் மில்லு தொழில் எல்லாமே வந்து சீரிட்டு போச்சு. அதுக்கு காரணம் வந்து இந்த அரசு தான். ஏன்னு கேட்டால் தறிக்கும் மில்லுக்கும் வந்து ஒரு இது பண்ணி தரேன்னு சொன்னாங்க. அது எதுவுமே ஜவுளி பொங்க அனுப்பிக்கிறேன் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. எதுவுமே பண்ணல. இந்த டாஸ்மார்க்கில் கொஞ்சம் மூர்னிங்னா நல்லாயிருக்கும். அதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது திருப்பூரில். அங்கங்கே இருக்குது. அது நீங்கள் மூர்னிங்னா நல்லாயிருக்கும். திருப்பூரில் நொய்யல் ஆற்றை வந்து தூர் வாரவே கிடையாது. நாற்றம் விளிம்பிட்டு இருக்குது. கொசு தொல்லை பிரச்சனை அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இங்கேருந்து திருப்பூர்லேருந்து ஈரோட்டுக்கு வெளிமாநிலங்களுக்கு பண்டல் ஏற்றுறாங்க. அதுவும் ஏற்ற முடியாத தொழில் வந்து நசுங்கி போய் மிகப்பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. திருப்பூரில் வந்து இந்த பனியன் தொழில் ரொம்ப நலிவடைஞ்சு போச்சு. சேல் டேக்ஸ் ப்ராப்ளம், செலவுப்பற்ற சாயப்பற்ற ப்ராப்ளம், வீதிகளில் டிச்சு பிரச்சனை, கரண்ட்டு பிரச்சனை. இதனால் எங்களால் தொழில் சரியாக செய்ய முடியல. தமிழகம் நலமாய் மாறும். உதய சூரியன் மலர்ந்திடவே. இந்த மாவட்டத்தினுடைய மிக மிக தேவையான ஒன்று குடிநீர் பிரச்சனை. அதை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் அவிநாசி அத்திக்கடவு கூட்டு குடிநீர் திட்டம் அதை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி ஒரு போராட்டம் நடந்துச்சு. சாகுவரை போராட்டம். அப்பவும் திமுகவின் சார்பில் கலைஞர் சார்பில் வந்து சந்திச்சு அந்த போராட்டத்தை கைவிடுங்க, உங்கள் உயிர் தான் எங்களுக்கு முக்கியம், திமுக ஆட்சிக்கு வந்தோன்னு நிறைவேற்றுவோம் என்ற அந்த உறுதிமொழியை நான் எடுத்து சொன்னேன். இந்த மாவட்டத்தை உருவாக்குகிற நேரத்தில் நான் தான் தமிழகத்துடைய துணை முதலமைச்சராக இருந்தேன். இந்த பெருமை எனக்கு உண்டு. அந்த பெருமையோடு தான் உங்களிடத்தில் ஓட்டு கேட்க வந்திருக்கிறேன். இப்ப சூப்பர் ஹீரோவாக கலைஞர் அவர்கள் தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்கன்னா அந்த தேர்தல் அறிக்கையை மிக தெளிவாக குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். கைத்தறி நெசவாளர்களுக்கு இனி 2 மாதங்களுக்கு
200 யூனிட் மின்சாரம் இலவசமாக வழங்கப்படும். கலைஞர் உறுதிமொழி. தேர்தல் அறிக்கை. விசைத்தறிக்கு 500 யூனிட்டாக இருக்கக்கூடிய இலவச மின்சாரம் இனி 7 மாதத்திற்கு 750 யூனிட்டாக உயர்த்தப்படும். இது கலைஞருடைய உறுதிமொழி, வாக்குறுதி. நெசவாளர்களுக்கு தனியாக கூட்டுறவு வங்கி அமைக்கப்படும். இதுவும் கலைஞருடைய உறுதிமொழி. நெசவாளர்கள் வீடு கட்ட மானியம் 3 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். அரசு வழங்கும் இலவச வேஷ்டி சேலை நெய்வது, பள்ளி சீருடைகள் உற்பத்தி போன்றவற்றில் இனி தமிழக விசைத்தறி நெசவாளத்தில் மட்டுமே ஒப்படைக்கப்படும். இப்போ ஜெயலலிதா ஆட்சியில வேறு மாநிலத்துக்கு கொடுக்கிறாங்க. ஏன்னா லஞ்சம், கமிஷன், கரப்ஷன், ஊழல், அதுக்காக வேற மாநிலத்துக்கு கொடுக்கிறாங்க. இனி நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கைத்தறி நெசவாளர்களுக்கு தான் அந்த வாய்ப்பு வழங்கப்படும் என்று தேர்தல் அறிக்கையில தலைவர் கலைஞர் அவர்கள் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். நெசவாளர்களுக்கு தடையின்றி நூல் கிடைக்க அரசு கொள்முதல் நிலையங்கள் அமைச்சு நெசவாளர் சங்கங்களுக்கு நூல் வழங்கப்படும். நெசவாளருக்கு தடையின்றி நூல் கிடைக்க அரசு கொள்முதல் செய்வது மட்டுமல்ல, இன்னும் பல்வேறு வசதிகளை நெசவாளர்களுக்கு ஏற்படுத்துவதற்கு திமுக முயற்சி செய்யும். அதேபோல் பரம்பிக்குளம், ஆழியாறு வாய்க்கால்களை தூர் வாடுவோம் என்ற உறுதியும் தலைவர் கலைஞர் தந்திருக்கிறார். அமராவதி ஆற்றில் தடுப்பணைகள் கட்டப்படும். நலிவடைந்து வரக்கூடிய சிறு மற்றும் குறு நிறுவனங்களின் பிரச்சனைகளை தீர்க்க கழக ஆட்சி அமைந்தவுடன் அரசு துறை, நிதி நிறுவனங்கள் மற்றும் தொழில்துறை ஆகியவற்றின் உறுப்பினர்கள் அடங்கிய குழு ஒன்றை உருவாக்கி 100 நாட்களுக்குள்ள பரிந்துரை பெறப்படும். அந்த நிறுவனங்களை, நலிவடைந்திருக்கக்கூடிய நிறுவனங்களை உரிய வகையில் மீட்பதற்கான நடவடிக்கையை கலைஞர் ஆட்சி எடுக்கும் என்ற நம்பிக்கையை கலைஞர் தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, பெரிய தொழில் மற்றும் நடுத்தர தொழில் முதலீட்டாளர்களை ஈர்ப்பதற்காக 5 ஆண்டு காலத்திற்கு வரி விடுமுறை உள்ளிட்ட சலுகைகளும் வழங்கப்படும் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் உறுதிமொழி தந்திருக்கிறார்கள். பெரிய மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களில் குறைந்தபட்சம் 75% தமிழகத்திலே பிறந்தவர்களை மட்டுமே வேலைக்கு வச்சுக்கிட்டு அரசு நிறுவனங்களுக்கு ஊக்கத்தொகையை வழங்கும். பெரிய தொழில் நிறுவனமாக இருந்தால் இந்த ஊக்கத்தொகை 50 லட்சம் ரூபாயும், நடுத்தர நிறுவனமாக இருந்தால் 25 லட்சம் ரூபாயும் வழங்கப்படும் என்று கலைஞர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஒரு தொழிலை தொடங்குவதற்கு இந்த 5 வருஷமா அந்த ஆட்சியில் என்ன அளவுக்கு கஷ்டப்பட்டீங்க? முதலமைச்சரை பார்க்க முடிஞ்சதா? அமைச்சரை பார்க்க முடிஞ்சதா? முடியல. அதனாலதான் கலைஞர் சொல்லி இருக்கிறார், தொழில் தொடங்க வேண்டும் என்று சொன்னால் 100 நாட்களுக்குள்ள அனுமதி கொடுக்கணும். அப்படி அனுமதி கிடைக்கவில்லை என்று சொன்னால் நீங்களாகவே அனுமதி கிடைத்ததாகவே கருதி உங்கள் தொழிலை நீங்கள் தொடங்கிக் கொள்ளலாம் என்ற அந்த உறுதிமொழியும் இந்த தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டு காட்டப்பட்டிருக்கிறது. ஆக திருப்பூர் பகுதிகளில் சாய கழிவினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைக்கு தகுந்த தீர்வாக கரிம வேதிப்பொருட்கள், ஆர்கானிக் காம்பவுண்ட் மூலமாக ஆவியாக்கக்கூடிய முறையை பயன்படுத்தி அதிகமுள்ள இருக்கக்கூடிய உப்புத்தன்மையை நீக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். நான் உங்களை அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், பரிவோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உணர்வோடு கேட்கிறேன், உங்களில் ஒருவனாக இருந்து கேட்கிறேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக நின்று கேட்கிறேன். உதயசூரியனுக்கு ஆதரவு தந்து நம்முடைய ஜெயராம கிருஷ்ணன் அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வையுங்கள், வெற்றி பெற வையுங்கள்.
நமக்கு நாம பயணத்தை நடத்தினப்போ அதுல எல்லாரும் எடுத்து சொன்ன ஒரு கருத்து, நான் அந்த பயணத்தை நடத்துவதற்கு முன்பே தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க. அது என்னன்னு உங்களுக்கு தெரியும். மதுவிலக்கு அமல்படுத்துவோம், நாங்க ஆட்சிக்கு வந்தா முதல் கையெழுத்தினோம். கலைஞர் சொன்னா செய்வார்ல, செய்யறது தானே சொல்லுவாரு. நம்பிக்கை இருக்குல்ல, உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல, தாய்மார் என்ன சொல்லுங்க, உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல, கையாட்டி சொல்லுங்க. நமக்கு நம்ம பயணத்தை நடத்தினப்போ எந்த மாவட்டத்துக்கு போனாலும் மாணவர்களை சந்திக்காம நான் இருந்ததில்லை. மாணவர்களை சந்திச்சாதான் நமக்கு ஒரு பெரிய புத்துணர்ச்சி ஏற்படுது. ஒரு பெரிய புத்துணர்ச்சி, ஆர்வம். அதனால தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் போய் மாணவர்களை சந்திச்சேன். அப்படி சந்திச்சப்ப அவங்க என்னிடத்துல எடுத்து வச்சது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐயா நீங்க ஆட்சியில் இருந்தீங்க, 5 முறை ஆட்சியில் இருந்தீங்க, கலைஞர் முதலமைச்சராக இருந்தாரு. அப்ப கல்விக்காக எத்தனையோ திட்டங்களை எல்லாம் கலைஞர் கொண்டு வந்து நிறைவேற்றினாரு. கல்வியின் தரத்தை உயர்த்தினாரு. சமச்சீர் கல்வி திட்டத்தை ஏழை பணக்காரன்னு கல்வியை பொறுத்தவரைக்கும் இருக்கக்கூடாது, பாகுபாடு இருக்கக்கூடாதுன்னு சமச்சீர் கல்வி திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றினார். இலவச பஸ் பாஸ் கொடுத்தாரு. பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட குடும்பத்தில் பிறந்திருக்கக்கூடியவர்களுக்கு, அந்த மாணவ மாணவர்களுக்கு கல்வி சலுகை வழங்கப்பட்டுச்சு. ஆக இப்படி எத்தனையோ திட்டங்களை கொண்டு வந்தீங்க. அதனால இன்னைக்கு நாங்க கல்வி கற்கக்கூடிய சூழ்நிலைக்கு வந்திருக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் மேலும் மேலும் கல்வியை அதிகமான அளவுக்கு பெற வேண்டும்னா எங்களுக்கு பணம் தேவைப்படுகிறது. அதுக்காக வங்கிகளில் போய் நாங்கள் கடன் வாங்குகிறோம். வாங்குகிற கடனை குறித்த காலத்தில் போய் கட்டணும், திருப்பி செலுத்தணும். பேங்க்ல கடன் வாங்கினா திருப்பி செலுத்தணும், இல்லைன்னா வட்டி வந்துடும். ஆகவே வட்டி செலுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை எங்களுக்கு வந்துருது. இதை விட கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னா, வட்டியை கூட செலுத்த முடியாத நிலையில் இருக்கிறோம். வட்டி செலுத்தணும்னா வட்டிக்கு வட்டி. இந்த நிலையில எங்களுடைய பெற்றோர்கள் கொடுமைக்கு ஆளாகிறாங்க. அது மட்டும் இல்ல, நாங்கள் கல்வியை கூட நிம்மதியா கற்க முடியல. காரணம், எங்க மனசுல கல்வி கடன் தான் மனசுல ஓடிக்கிட்டு இருக்கு, எங்க மூளையிலே உதிச்சுக்கிட்டு இருக்கு. தயவு செய்து அந்த வட்டியாவது நீங்க ரத்து பண்ணணும் கேட்டாங்க. நான் உடனே அதெல்லாம் குறிச்சுக்கிட்டேன். நமக்கு நான் பயணத்தில் குறிச்சுக்கிட்டேன். தேர்தல் அறிக்கை குழு டி.ஆர். பாலு அவர்கள் தலைமையில் செயலாற்றுச்சுன்னு உங்களுக்கு தெரியும். நாங்க அந்த குழுவிடத்துல போய் எடுத்து சொன்னோம். உடனே அந்த குழுவின் சார்பில் தலைவர் கலைஞரிடத்துல போய் குறிப்பிட்டு சொன்னோம். கலைஞர் அவர்கள் உன்னிப்பாக அதை கேட்டுக்கிட்டு உடனடியாக என்ன சொன்னார் தெரியுமா? நீங்க வட்டியை தான் தள்ளுபடி பண்ண சொல்றீங்க, நான் வட்டி இல்ல, கடன் முழுமையும் நான் தள்ளுபடி பண்றேன் என்ற அறிவு சொன்னது மட்டும் இல்ல, தேர்தல் அறிக்கையில உறுதிமொழியாக தந்திருக்கிறார். இதெல்லாம் தேர்தல் அறிக்கையில் இருக்கு. அடுத்து பால் விலை, ஆவின் பால் விலை லிட்டருக்கு 7 ரூபாய் குறைப்பேன் கலைஞர் அறிவிச்சிருக்கிறார். 7 ரூபாய் குறைக்கிறப்போ இந்த பாலை உற்பத்தி செய்யக்கூடிய கொள்முதலாளர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சத்துணவுல முட்டையோடு தான் சத்துணவு வழங்கிட்டு இருக்கோம் இது வரைக்கும். இப்போ பாலோடு சத்துணவுல முட்டையும் வழங்க போறோம். இளைய தலைவர் கலைஞர் அவர்கள் பாலும் வழங்க போறோம்னு அறிவிச்சிருக்கிறார். அதனால நீங்க எதிர்பார்க்கிற விலை நிச்சயமாக நிர்ணயிக்கப்பட்டு ஒட்டுமொத்தமாக உங்களால் உற்பத்தி செய்யக்கூடிய பாலை முழுமையாக ஆவின் நிறுவனமே பெற்றுக்கொள்ளும் என்ற அந்த உறுதிய நம்பிக்கையை இந்த தேர்தல் அறிக்கையில தலைவர் கலைஞர் அவர்கள் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். எனவேதான் வருகிற 16ஆம் தேதி நடக்கிற தேர்தலில் இந்த உடுமலைப்பேட்டை சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக, கழகத்தின் வேட்பாளராக காங்கிரஸ் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, புதிய தமிழகம், ஆதி தமிழர் பேரவை உள்ளிட்ட தோழமை கட்சிகளின் துணையோடு ஆதரவோடு நிற்கக்கூடிய வேட்பாளர் மு.க. முத்து அவர்கள்.
அனைத்துக்கும் மேல சொல்லணும்னா திராவிட முன்னேற்ற கழகத்தோட அங்கீகாரம் பெற்றிருக்கக்கூடிய வேட்பாளர். இன்னும் பெருமையா சொல்லணும்னா தலைவர் கலைஞர் அவர்களால் உங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளர். யாருன்னு சொல்ல வேண்டியதில்லை. கொங்கு மண்டலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னோடிகளில் ஒருவராக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் கண்ணப்பன் அவருடைய அருமை மகன் மூகா முத்தவர்கள். அண்ணன் கண்ணப்பனை பத்தி சொல்லணும்னா ஒரே வரியில சொல்லணும்னா அவர் காரோட்டி கண்ணப்பன். நெருக்கடியான காலத்துல தலைவர் கலைஞரிடத்துல காரோட்டியவர்கள் தான் தலைவரை விட்டுட்டு போயிட்டாங்க. அண்ணன் கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு கார் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கார் டிரைவராக, ஒரு காரோட்டியாக இருந்து நம்முடைய கழகத்திற்கு தலைவர் கலைஞருக்கு துணை நின்றவர் அண்ணன் கண்ணப்பன் அவர்கள். இன்றைக்கும் துணை நின்று கொண்டிருக்கக்கூடியவர். அவருடைய அருமை மகன் நல்லா பாருங்க, மூகா மகன் மு கண்ணப்பன் என்பது மூகா முத்து, மூகா மகன் ஓட்டு கேட்க வந்திருக்கிறார். எவ்வளவு பொருத்தம் பாருங்க. இந்த பொருத்தத்தோட வேற என்ன பொருத்தம் உங்களுக்கு வேணும்? என்ன பொருத்தம், என்ன பொருத்தம், இது என்ன பொருத்தம்? ஆகவே மூகா முத்துவுக்கு மூகா ஸ்டாலின் ஓட்டு கேட்கிற உதயசூரியனுக்கு ஆதரவு தாருங்கள். ஆதாரத்தோட புள்ளி விவரத்தோட தான் பேசுவேன். ஏன்னா கலைஞருடைய மகன் தான். அதை சொல்லும் போது ஒரு கம்பீரம் வருது பாருங்க. எனக்கு யாருக்கு கிடைக்கின்ற வாய்ப்பு? இந்தியாவிலே பிரதமர்களை உருவாக்கிய, ஜனாதிபதி உருவாக்கிய, பல ஆட்சியை மத்தியிலே உருவாக்கி தந்த, 75 ஆண்டு காலமாக அரசியலில் தன்னை ஒப்படைத்துக் கொண்டு இந்த வயதிலும் எதை பற்றியும் கவலைப்படாமல், தன்னுடைய உடல்நலத்தை பற்றி கூட கவலைப்படாமல் இந்த நாட்டிற்காக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவருடைய மகன் என்று சொல்வதில் எவ்வளவு மகிழ்ச்சி, எவ்வளவு பெருமை எனக்கு. இதை விட வேற எனக்கு என்ன வேணும்? எனக்கு எந்த பதவியும் தேவையில்லை. கலைஞருடைய மகன் என்கிற அந்த பதவி ஒன்று எனக்கு மிகப்பெரிய பதவி. அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அதுக்காக சாகு வரை உண்ணாவிரத போராட்டம் நடந்துச்சு. நீங்க மறந்திருக்க மாட்டீங்க. பல பேரை கலந்துகிட்டு இருந்திருக்கீங்க. அந்த போராட்டத்தில் பங்கேற்ற அந்த மக்களை சந்திச்சு, கவலைப்படாதீங்க, இன்னும் சில நாட்கள்ல கலைஞர் தலைமையில ஆட்சி வரப்போகுது, உங்கள் போராட்டத்தை கைவிடுங்க என்ற கோரிக்கையை எடுத்து வச்சவன் நான். ஆக இந்த 8 மாசத்துல 4 முறை இந்த மாவட்டத்துக்கு நான் வந்துட்டு போயிருக்கிறேன். இதெல்லாம் எதுக்காக நான் சொல்றேன்னா, 5 வருஷம் ஆச்சு ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்து, ஒரு முறையாவது இந்த மாவட்டத்துக்கு வந்து உங்கள் குறைகளை, உங்கள் பிரச்சனைகளை ஒரு முதலமைச்சர் கேட்டதுண்டா? இல்ல. இந்த கொங்கு மண்டலத்துக்கு எங்கேயாவது வந்ததுண்டா? இல்ல. இந்த அவிநாசி தொகுதிக்கு அத்திக்கடவு அவிநாசி வெள்ளக்கால்வாய் திட்டம் இந்த மாவட்ட மக்களோடு ஊனோடு உயிரோடு கலந்திருக்கக்கூடிய திட்டம். அதை நிறைவேற்ற போராடிய, உண்ணாவிரதம் இருந்த மக்களை சந்திச்சு நான் உறுதிமொழி கொடுத்த அப்பவே, இப்பவும் அந்த உறுதிமொழி கொடுக்கிற, நிச்சயமாக உடனடியாக திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் அது நிறைவேற்றப்படும். கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேட்டுப்பாளையம் பில்லூர் அணையிலிருந்து மழை காலங்களில் நிரம்பி வழியக்கூடிய 30 டிஎம்சிக்கு மேற்பட்ட தண்ணீர் வீணாக கடலில் போய் கலந்து விடுகிறது. இந்த திட்டத்தை நிறைவேற்றினால், உடனே நிறைவேற்றினால், கடலில் வீணாகக்கூடிய தண்ணீரை சேர்த்து வச்சு கோவை மண்டலத்தில் இருக்கக்கூடிய 8 சட்டமன்ற தொகுதிக்கு பயன்படக்கூடிய வகையில அதை நாம் உருவாக்கி தந்திட முடியும்.
இந்த பகுதியில் இருக்கக்கூடிய குளம் குட்டைகள் நிரம்பும். அதனால 36 லட்சம் மக்களுக்கு குடிநீர் வசதி கிடைக்கும். ஆனால் இந்த திட்டத்தை பற்றி அதிமுக ஆட்சி கொஞ்சம் கூட கடந்த 5 வருஷம் கவலைப்படல. ஜப்பான் நாட்டு உதவியை பெற்று ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை நிறைவேற்றிய ஆட்சி திமுக ஆட்சி என்பது உங்களுக்கு தெரியும். 616 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ராமநாதபுரம் கூட்டு குடிநீர் திட்டத்தை நிறைவேற்றி தந்த ஆட்சி திமுக ஆட்சி என்பது உங்களுக்கு தெரியும். எனவே இந்த திட்டத்தையும் நிறைவேற்ற இன்றைக்கு உறுதி எடுத்திருக்கிறோம். ஓடாத மிக்சிக்கும் மின் விசிறிக்கும் 8667 கோடி ரூபாய் பணத்தை கமிஷன் வாங்குவதற்காக செலவிட்ட ஆட்சி தான் ஜெயலலிதா தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சி. ஆனால் இந்த திட்டத்தை நிறைவேற்ற வரல. ஜெயலலிதா நினைச்சிருந்தா, மனசு வச்சிருந்தா வெறும் 1800 கோடி தான். 1800 கோடி ரூபாயில இந்த திட்டத்தை இந்த 5 வருஷத்துல நிச்சயமாக நிறைவேற்றி இருக்க முடியும். சரி, அதுதான் போகட்டும். அதுக்காக போராடினாங்களே, உண்ணாவிரதம் இருந்தாங்களே, எந்த அளவிற்கு தங்களுடைய உடலை வருத்திக்கிண்டு உயிரை பத்தி கவலைப்படாம உண்ணாவிரதம் இருந்தாங்களே, அவங்களை அழைச்சி இந்த ஆட்சி பேசிச்சா? இந்த மாவட்டத்தில் எத்தனையோ அமைச்சர்கள் இருக்கிறாங்க அதிமுகவை சார்ந்தவங்க. ஒரு அமைச்சராவது வந்து பார்த்தது உண்டா? ஆளுங்கட்சி எம்எல்ஏ வந்தாரா? ஆளுங்கட்சி எம்பி வந்தாரா? ஏன் கவுன்சிலர் யாராவது ஆட்சி ஆளுங்கட்சி தானே வந்தாங்களா? வரல. எனவேதான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அன்றைக்கு நாங்கள் வந்தோம், உங்களுடைய குறைகளை உணர்ந்தோம், புரிந்து கொண்டோம், உறுதிமொழி தந்தோம். தேர்தல் அறிக்கையில அது எடுத்துச் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த உறுதிமொழிகளை எல்லாம் காப்பாற்ற உதயசூரியனுக்கு ஆதரவு தரணும். நம்முடைய ஆனந்தன் அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்கணும் என்று உங்களை எல்லாம் நான் அன்போடு கேட்டுக்கொண்டு, நிச்சயமா அந்த வெற்றியை தேடி தருவீங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு. தேடி தருவீங்கல்ல? வெற்றியை தருவீங்கள? உதயசூரியனுக்கு ஆதரவு தருவீங்கள? ஆனந்தனை வெற்றி பெற வைப்பீங்கள? நிச்சயமா, உறுதியா. திருப்பூர் இன்றைக்கு மாவட்டமாக விளங்கி கொண்டிருக்கிறதுனா அதுக்கும் கலைஞர் தான் காரணம், கலைஞர் ஆட்சி தான் காரணம். மறந்திருக்க மாட்டீங்க. மாநகராட்சியா நான் உள்ளாட்சித்துறை அமைச்சரா இருந்தப்போ இந்த திருப்பூர் மாநகராட்சி இன்னைக்கு கம்பீரமா பக்கத்து தொகுதியில் நிற்கிறாரு. தெற்கு பகுதியில் நம்முடைய செல்வராஜ் அவர்கள், அவர் தான் மேயர், முதல் மேயர். தலைவர் தான் கொண்டு வந்து செங்கோலை கொடுத்து அந்த தங்கச்சங்கில அணிவிச்சுட்டு போனார். மறந்திருக்க மாட்டீங்க. ஆக இந்த திருப்பூருக்கு பெருமை சேர்த்து தந்த கட்சி தான் திமுக. பெருமை சேர்த்து தலைவர் தான் தலைவர் கலைஞர் அவர்கள். ஆக அந்த உரிமையோடு தான் உங்களிடத்துல நான் வாக்கு கேட்க வந்திருக்கிறேன். ஆக எத்தனையோ பணிகளை உங்களிடத்துல நான் எடுத்துச் சொல்ல முடியும். இந்த திருப்பூரில் எவ்வளவு பணிகளை நாம் நிறைவேற்றியிருந்தாலும் நீங்கள் இந்த தொகுதியில நம்முடைய சாமிநாதன் அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வச்சு கலைஞருடைய ஆட்சியை மலரச் செய்ய போகிற நேரத்தில் நிச்சயமா சொல்றேன், திருப்பூரில் பின்னலாட ஆராய்ச்சி மையம் அமைக்கப்படும் என்ற அந்த உறுதியை நான் உங்களிடத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். ஒருங்கிணைந்த உள் விளையாட்டு அரங்கம், ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் கட்டப்படும், இஎஸ்ஐ மருத்துவமனை கட்டப்படும், சுற்றுச்சாலை மற்றும் உயர்மட்ட பறக்கும் சாலை அமைக்கப்படும். அதிமுகவுடைய 2001 தேர்தல் அறிக்கையில 54 வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. 54. அந்த 54 வாக்குறுதியில ஒன்றை கூட உருப்படியா இந்த ஆட்சியை நிறைவேற்றல. 110 விதியை பயன்படுத்தி 600க்கு மேற்பட்ட அறிவிப்புகளை வெளியிட்டாங்க. அதுல இதுவரையில் ஒன்று கூட நிறைவேற்றப்படல. ஆனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் கொடுத்த வாக்குறுதியை நிச்சயமாக நிறைவேற்றும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு. இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? சத்தமா சொல்லுங்க. இருக்கு.
அவர்கள் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அவங்க தேர்தல் அறிவிப்புகளை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ பொய்யான வாக்குறுதிகளை, அதுவும் ஹெலிகாப்டர்ல சென்னையிலிருந்து தன்னுடைய போயஸ் தோட்டத்திலிருந்து விமான நிலையத்துக்கு வந்து அங்கிருந்து ஒரு ஹெலிகாப்டர் பிடிச்சு அந்த ஹெலிகாப்டர் வந்து எங்க பேசுறாங்களோ ஒவ்வொரு ஊருக்கு இல்ல 15 சட்டமன்ற தொகுதிக்கு சேர்த்து ஒரு இடம், அது ஒரு எங்க வந்து ஹெலிபேட் வைக்கணும். அந்த ஹெலிபேட் வைக்கணும்னா ஏறக்குறைய ஒரு 18 ஏக்கர் அதுக்குன்னு ஒரு இடம் வேணும். ஆக 18 ஏக்கர் இடம் இருந்தாதான் ஹெலிபேட் வந்து வசதியாக இறங்க முடியும். அதுவும் ஜெயலலிதா வர ஹெலிகாப்டருக்கு அது சாதாரண ஹெலிகாப்டர் இல்ல. ஏன்னா அந்த அம்மாவை தாங்கிட்டு வர ஹெலிகாப்டர் வந்து சாதாரணமா இருக்க முடியாது. முதலமைச்சர் நான் கேட்கிறேன், விவசாயிகளுடைய விளைவில் நிலங்களை அங்க அசிங்கப்படுத்தி சேதப்படுத்தி சின்னாபின்னமாக்கி ஹெலிபேட தயார் பண்றாங்க. விவசாயிகளுக்காக உயிர் கொடுப்போம், விவசாயிகளுக்காக கலைஞர் சொன்னார். எப்போ 2006 சொன்னார், நாங்க ஆட்சிக்கு வந்ததும் கடன் வாங்கி இருக்கக்கூடிய கடன் முழுமையும் 7000 கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி பண்ணுவேன். ஆட்சிக்கு வந்தவுடன் 7000 கோடி ரூபாய் தள்ளுபடி பண்ணினார் விவசாயிகள் நல்லதுக்காக. ஆனால் இன்றைக்கு ஜெயலலிதா முதல் பிரச்சாரத்தை தீவு திடல சென்னை தீவு திடல தான் தொடங்கினார். அத்தனை விதிமுறைகளும் மீறப்பட்டிருக்கு. தேர்தல் கமிஷன்ல வழக்கு வர இருக்கு. இப்போ தேர்தல் கமிஷன்ல இந்த பிரச்சனை விசாரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கு. அது ஒண்ணு. அடுத்து காஞ்சிபுரத்துக்கு போனாங்க. அங்க 40 ஏக்கர் நிலம் விவசாய நிலங்களை அழிச்சிட்டு அந்த தேர்தல் பிரச்சாரத்தை ஜெயலலிதா செஞ்சிருக்கிறாங்க. பிறகு அருப்புக்கோட்டையில என்னன்னு கேட்டீங்கன்னா 2 நாட்களுக்கு முன்னாடி அருப்புக்கோட்டைக்கு போனாங்க. அந்த அருப்புக்கோட்டையில 18 ஏக்கர் நிலத்தை அழிச்சிருக்கிறாங்க. விவசாயம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலத்தை அழிச்சிட்டு ஹெலிகாப்டர் இறங்குவதற்கு ஹெலிபேட் அமைச்சிருக்கிறாங்க. ஆக இந்த கொடை மட்டுமல்ல, இந்த 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா விவசாயிகள் 2400 பேர் தற்கொலை செய்து கொண்டு மாண்டிருக்கிறார்கள். இந்த கொடிய ஆட்சி அப்புறப்படுத்த வேண்டுமா வேண்டாமா? இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய கேள்வி. முடியட்டும் விடியட்டும் என்ற முழக்கத்தை அந்த விடியல் பேரணியில நாம் முழங்கினோம். அதுக்கு பிறகு நமக்கு நாமே பயணத்தை நடத்தின. அப்பவும் இந்த பகுதிக்கு வந்தேன். அப்படி இந்த பகுதிக்கு இந்த மாவட்டத்துக்கு வந்தப்போ, குறிப்பா இந்த காங்கேயத்துக்கு வந்தப்போ காங்கேயம் காளையை போய் நான் பார்த்தேன். அதுவும் உங்களுக்கு தெரியும். ஆக ஜல்லிக்கட்டு நடத்திட வேண்டும் என்று போராட்டத்தை நடத்தினோம். நடத்துவதற்காக தேதி அறிவிச்சோம். ஆனால் மத்திய அரசு அன்றைக்கு ஒரு உறுதிமொழி கொடுத்தாங்க. அமைச்சராக இருக்கக்கூடிய பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களை கைப்பட கடிதம் எழுதினார். யாருக்கு? தலைவர் கலைஞருக்கு. போராட வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க போராட்டத்தை அறிவிச்ச உடனே இன்னைக்கு எல்லாரும் தமிழ்நாடே இது பற்றி கிளர்ந்து எழுந்திருக்கு, கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நாங்க மரியாதை கொடுக்கிறோம், நீங்க சொன்னதை நாங்க கவனமாக ஏத்துக்கிட்டோம், எப்படியும் உச்சநீதிமன்றத்தில் அந்த பிரச்சனையை முடிச்சு அதை நடத்துவதற்கு அனுமதி பெற்று தருவோம் நாங்க. ஆனா கடைசி வரைக்கும் அது நடக்காம போயிடுச்சு. அதனாலதான் இப்ப கூட தலைவர் கலைஞர் அவர்கள் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில மிக தெளிவாக சொல்லி காட்டியிருக்கிறார்கள். தமிழர்களுடைய வீர விளையாட்டாக இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டை நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் நடத்துகிற எல்லா முயற்சியிலும் இறங்குவோம் என்று அறிவித்திருக்கிறார்கள்.